ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராகி மாவு பிஸ்கெட் பார்க்கலாங்க. ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்து நல்லா நைஸாக மிக்சியில் பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். வெண்ணெயை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துருக்கேங்க. அது ஆறுனதும் நம்ம மாவு கூட சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் அழுத்தம் கொடுத்தும் பிசையக்கூடாது. இப்போ இது கரெக்டாக இருக்குங்க. நம்ம பிஸ்கெட் ரெடி பண்ணிடலாம். இப்போ நல்லா ஒரு உருண்டையாக பால் மாதிரி எடுத்து கையில் நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து, நம்மளுக்கு இந்த வீட்டில் நல்லா டிசைன் வேணும்னா உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓவனில் தான் செய்ய போகிறோம். இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை செஞ்சு வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் 1/4 ஹவர் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறுனதும் பிஸ்கெட் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சத்து நிறைஞ்ச பிஸ்கெட்டுங்க. எல்லாருமே சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்